அந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குழந்தை. ஒரு குழந்தை என்ன சாதனை செய்யணும் நீங்க அடிச்சு சொல்லாதீங்க. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைங்க. உலகத்துல அதை விட பெருசா வேற என்னங்க? அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கங்க. அப்புறம் நான் வந்த உடனே முதல் விஷயமே எல்லா அதிகாரிகளுக்கும் சொன்னதுதான், ஒரு காலத்துல பெரம்பலூர் பல போராட்டங்களுக்கு பிறகு கல்வியில் சிறந்த பெரம்பலூரா ரிசல்ட்ல நம்பர் 1 இருந்ததா? இப்ப எங்க 18ஆ? உயிர்மை எழுத்துக்கள் மாதிரி அது அப்படியே மெய் எழுத்துக்கள் மாதிரி 18ல நிக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி இத நம்பர் 1க்கு கொண்டு வரணும். உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை எல்லாம் நான் செஞ்சு தரேன். குழந்தைக்கு டீச்சர்ஸ் நீங்க இருக்கீங்க, டீச்சர்ஸ்க்கு உங்க மினிஸ்டர் நான் இருக்கேன், உங்க சகோதரனா நிக்கிறேன். இங்க மினிஸ்டர்லாம் நான் நிக்கல, உங்களுடைய தம்பியா நிக்கிறேன். ஒரு காலம் இருந்தது, எந்த ஊருக்கு போனாலும் மினிஸ்டர் வந்துட்டார், மினிஸ்டர் போறாரு, மினிஸ்டர் வராரு அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் வேண்டாங்க. இனிமே நான் போகும்போது தம்பி வந்துட்டாரு, சகோதரன் வந்திருக்கிறாரு, சகோதரனே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய சேவை. உங்கள் தேவை என்னுடைய சேவை, அது ரெண்டும் சேர்ந்து இந்த பெரம்பலூரை கல்வியில் சிறந்த மாவட்டமாக மாற்றி எல்லா குழந்தைகளும் சந்தோஷமான குழந்தைகளாக மாற்றிக்கணும். பண்ணலாமா? உறுதியா? நிச்சயமா? நம்ம ரிசல்ட்ல எந்த இடம் வருவோம்? அந்த குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு குழந்தை. ஒரு குழந்தை என்ன சாதனை செய்யணும் நீங்க அடிச்சு சொல்லாதீங்க. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதே மிகப்பெரிய சாதனைங்க. உலகத்துல அதை விட பெருசா வேற என்னங்க? அந்த குழந்தைய ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கங்க. அப்புறம் நான் வந்த உடனே முதல் விஷயமே எல்லா அதிகாரிகளுக்கும் சொன்னதுதான், ஒரு காலத்துல பெரம்பலூர் பல போராட்டங்களுக்கு பிறகு கல்வியில் சிறந்த பெரம்பலூரா ரிசல்ட்ல நம்பர் 1 இருந்ததா? இப்ப எங்க 18ஆ? உயிர்மை எழுத்துக்கள் மாதிரி அது அப்படியே மெய் எழுத்துக்கள் மாதிரி 18ல நிக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்து டீம் ஒர்க் பண்ணி இத நம்பர் 1க்கு கொண்டு வரணும். உங்களுக்கு வேணுங்கிற உதவிகளை எல்லாம் நான் செஞ்சு தரேன். குழந்தைக்கு டீச்சர்ஸ் நீங்க இருக்கீங்க, டீச்சர்ஸ்க்கு உங்க மினிஸ்டர் நான் இருக்கேன், உங்க சகோதரனா நிக்கிறேன். இங்க மினிஸ்டர்லாம் நான் நிக்கல, உங்களுடைய தம்பியா நிக்கிறேன். ஒரு காலம் இருந்தது, எந்த ஊருக்கு போனாலும் மினிஸ்டர் வந்துட்டார், மினிஸ்டர் போறாரு, மினிஸ்டர் வராரு அப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் வேண்டாங்க. இனிமே நான் போகும்போது தம்பி வந்துட்டாரு, சகோதரன் வந்திருக்கிறாரு, சகோதரனே நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்து முடிக்கிறது தான் என்னுடைய சேவை. உங்கள் தேவை என்னுடைய சேவை, அது ரெண்டும் சேர்ந்து இந்த பெரம்பலூரை கல்வியில் சிறந்த மாவட்டமாக மாற்றி எல்லா குழந்தைகளும் சந்தோஷமான குழந்தைகளாக மாற்றிக்கணும். பண்ணலாமா? உறுதியா? நிச்சயமா? நம்ம ரிசல்ட்ல எந்த இடம் வருவோம்?